பழனிமலையில இருந்து முருகன் தாண்டி குதிச்ச இடம் தான் கொடைக்கானல இருக்க தாண்டிக்குடின்னு உங்களுக்கு தெரியுமா? அகத்தியரோட சீடரான இடும்பன் கைலாயத்திலிருந்து சிவகிரி சக்திகிரின்னு 2 மலைகளை சுமந்து வந்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் பழனிமலை, இன்னொன்னு இந்த கொடைக்கானல் மலை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அப்படி இடும்பன் கிட்ட முருகபெருமான் பழனியில இருந்து நான் இந்த மலைக்கு எப்படி வரதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இடும்பன் சுவாமிகள் தாண்டி குதின்னு சொல்லியிருக்காங்க. முருகர் தாண்டி குதிச்ச ஸ்தலம் தான் இது. தாண்டி குதிங்கிறது மருவி தாண்டிக்குடின்னு மாறிடுச்சு. இங்க பாலமுருகரோட பாதச்சுவடுகள் இருக்கு. முருகர் வர இடத்துல அவரோட வாகனங்களும் வந்தாகணும் இல்லையா? அதனால இந்த இடத்துல வேல், மயில், சேவல், நாகத்தோட படிவங்கள் இங்க இருக்க பாறைகள்ல இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பே மலை உச்சியில 1400 அடிக்கு மேல எல்லா காலங்கள்லயும் சுரக்கிற இந்த சுனைதான். இந்த சுனை நீரை முருகன் பாதங்கள்ல வச்சு வணங்கி குடிக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை நீங்கி குழந்தை பிறக்கும்னும் இன்னும் பல தீராத நோய்கள் தீருங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். நாங்க கிருத்திகை அன்னைக்கு போனதுனால முருகரை ராஜ அலங்காரத்துல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தேர் இழுக்கிற பாக்கியமும் கிடைச்சது. உங்களுக்கும் முருகரை பிடிக்கும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பாலமுருகனை பிடிக்குதுன்னு.